வணக்கம். புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கண்ணன் அவர்களும் பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கார். முதல் செய்தியாக, சீதாராம் யெச்சூரி மூழ்கும் கப்பலின் தலைவர் அப்படின்னு சிவசேனை கட்சியிலிருந்து ஒரு விமர்சனம் வந்திருக்கு. புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து வந்த பல்வேறு அறிக்கைகளில் இந்த விமர்சன அறிக்கையும் ஒரு இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த மூழ்கும் கப்பல் அப்படின்னு சிவசேனை நேர் எதிர் திசையிலிருந்து விமர்சிப்பது அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுட்டு கூட வேறு யதார்த்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தோல்வி, மேற்கு வங்கம் கேரளாவில் ஆட்சி இழந்திருப்பது, ஒரு எதிர்க்கட்சிங்கிற அந்த முக்கியமான அந்தஸ்தை தேசிய அளவில் இன்னும் கைப்பற்ற முடியவில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்போது தான் இந்த மூழ்கும் கப்பல் அப்படிங்கிற விமர்சனம் வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இது அவர் சிவசேனையினுடைய தலைவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அதே நேரத்தில் தேர்தல் தோல்விக்கும் இவர் பொறுப்புக்கு வந்திருப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. இதுதான் ஒட்டுமொத்த பல்வேறு விதமான விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சி மீது விமர்சனம் செய்யக்கூடிய எல்லோருமே அவர்களுக்கு அவர்களாகவே போட்டுக்கொள்ளுகிற ஒரு முடிச்சு தலைமை செய்த தவறு என்கிற தன்மையில் தேர்தல் தோல்வியை கொண்டு போய் வைக்கிறாங்க. தேர்தல் தோல்வி என்பது ஒரு தற்காலிக பின்னடைவு, அது தோல்வி என்று ஒத்துக்கொள்ளுகிறோம், மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம்ங்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இது அதை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு அங்கே சண்டை போட்டுட்ருக்குறாங்க மேற்கு வங்கத்தில் அதாவது தன்னை தக்க வைப்பதற்காக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் மார்க்சிஸ்ட் கட்சி தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அங்கே ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகத்துக்கு அற்ற தன்மையில் தேர்தல் நடக்குது. அந்த விஷயங்களோடு இதில் ஒப்பிட வேண்டியதில்லை. சிவசேனா மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு குடும்ப கட்சி அல்ல. மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு தனிநபரை சார்ந்து செயல்படுகிற கட்சி அல்ல. தனிநபருக்கு பங்கு இருக்குது, பாத்திரம் இருக்குது. அவர்கள் கொள்கையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்களிப்பு செய்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டான தலைமை என்பதைத்தான் சொல்கிறோம். சிவசேனா அப்படி இல்லை. அவங்க ஒரு கூட்டு தலைமை அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த கொள்கையில் உட்கட்சி ஏற்பாடு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட பொதுவான பார்வையிலிருந்து பார்ப்பவர்கள் இந்தியா போன்ற நாடுகளில் நாடாளுமன்ற வெற்றி தோல்விகள், நாடாளுமன்ற சட்டமன்ற வெற்றி தோல்விகள் வச்சு தானே கட்சிகளை மதிப்பிடுறாங்க. அது தற்காலிக அடிப்படையில் இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கூடாது. அது தற்காலிகமானது. வெற்றி தோல்வி என்பது எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. மார்க்சிஸ்ட் கட்சி அதில் விதிவிலக்கு இல்லை. மார்க்சிஸ்ட் கட்சி மீது செய்யப்பட்ட அவதூறுகளிலிருந்து அது தோல்வியை சந்திச்சிருக்கு. ஜனநாயக விரோதமான அணுகுமுறையிலிருந்து தோல்வியை சந்திச்சிருக்குது. இன்றைக்கும் இப்போது சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய கொல்கத்தா மாநகராட்சி தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கட்சி வாக்காளர்கள் ஓட்டளிக்க முடியலை. மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. மிக கொடிய தாக்குதல் என்பது நடந்திருக்கு. பெரிய மாநகராட்சியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம். எனவே இது மாநகராட்சியிலேயே இப்படி தான் அப்படின்னு சொன்னால், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரத்திலேயே அதுதான் அப்படின்னா கிராமப்புறத்தில் கேட்க வேண்டியதே இல்லை. இந்த பின்னணியிலிருந்து தான் அதை பார்க்க வேண்டியது. கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் வெற்றி தோல்வியிலிருந்து மதிப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு அரசியல் விமர்சனத்திற்கு சரியானது அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? சரியானது அல்லங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நான் எப்படி இந்த சாமனாவனுடைய தலையங்கத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி யெச்சூரி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ன உடனே ஒரு தேசிய அளவில் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஒரு இடம் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் இந்த இடம் கிடச்ச உடனேவே நீங்கள் இது 2-3 விஷயத்தோடு பொருத்தி பார்க்கணும். என்னென்னா, தேசிய அளவில் 2-3 விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, ஒன்று இப்போ ஜனதா கட்சியினுடைய 6 பேர் திருப்பி ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி ஜனதா பரிவார்னு அமைக்கிறாங்க. ராகுல் காந்தி திரும்பி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் யெச்சூரி தேசிய தலைமைக்கு வராரு, அவருடைய பொதுச் செயலாளராக சேர்ந்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தேசிய அல்லது எதிர்ப்பு அணி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முளைவிடக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, உங்களுக்கு தேசிய அளவில் ஒரு மாற்று குரல் ஒன்று நீங்கள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் குறிப்பாக இப்போ யெச்சூரிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தேசிய அளவில் பப்ளிசிட்டி, இப்போ நீங்கள் பிரகாஷ் காரத்துக்கு இந்த அளவுக்கு கிடைச்சா எனக்கு தெரியாது. ஆனால் யெச்சூரி மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அவர் மிதவாத தலைவர் மாதிரியும் அவர் எல்லாரோடையும் அரவணைச்சு போகக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று தேசிய அளவில் இன்னைக்கு எல்லார்ட்டையும் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நேச்சுரலா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு இல்லைன்னாலும் குறைஞ்சபட்சம் அடுத்த தேர்தலுக்குள்ளையாவது ஒரு தேசிய அளவில் ஒரு எதிரணியை கட்டமைக்கக்கூடிய தன்மை உடையவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு. இந்த அல்லது மீடியாக்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், இது வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையை இவங்களை காபராப்படுத்துது, பயப்படுத்துது. இங்கே என்னடா இப்படி ஒருத்தரை அதாவது நீங்கள் உருவாகும் போதே இன்னும் அவர் இன்னும் பொறுப்பேற்றுக்க ஆரம்பிக்கல, செயல்பட ஆரம்பிக்கல. இனிமேல் தான் அவருடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிய வரணும். ஆனால் நீங்கள் ப்ரீஎம் பண்ணுறீங்க. இன்றைக்கே நீங்கள் அவர் அது மூழ்கும் கப்பலின் தலைவர், அவரால் ஒன்றுமே பண்ண முடியும். எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியும்னு எனக்கு அந்த தலையங்கத்திலேயே
யெச்சூரியை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க, சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுக்கும் வலிமையற்றதாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கு எப்படிங்க அப்படின்னு இருக்க முடியும்? அது எழுதியிருக்காங்க. கட்சி, அதாவது மக்களோட நீங்க பேசக்கூடிய குரல்ல நீங்க வந்து அதாவது ரெண்டு இருக்கு. அதாவது எதிர்ப்பு குரல்ங்கிறது மக்கள் மத்தியில உருவாகும், அதை வந்து பிரதிபலிக்கக்கூடியது எதிர்க்கட்சிகள். இப்போ இது ரெண்டுமே சேர வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க மக்கள் மத்தியில இன்னைக்கு உருவாகக்கூடிய முணுமுணுப்புகள் மெல்ல மெல்ல வந்து அது உரத்த குரலா ஒலிக்க ஆரம்பிக்கும். அந்த உரத்த குரலா ஒலிக்கும் போது இந்த யெச்சூரி மாதிரியான எதிரணியை வலிமையாக உருவாக்கக்கூடிய தலைவர்கள் அதை எதிரொலிப்பார்கள். அப்ப நேச்சுரலா இது வந்து சேரும் பொழுது அது ஒரு வலிமையான ஒரு குரலா மாறும். இதுதான் வந்து அரசியல் யதார்த்தம். இப்ப நீங்க கடந்த 2014 தேர்தலுக்கு முன்னாடி மோடி வந்து இதே மாதிரி தானே மக்களுடைய குரலை வந்து பிரதிபலிச்ச போது தானே அவரால் நீங்க வந்து ஒரு தேசிய அளவில் ஒன்றிணைஞ்சு நீங்க கட்சியை அமைக்க முடிஞ்சு, ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இதே மாதிரியான இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்று குரல்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கு யெச்சூரி வந்து உருவாகி வருகிறார். யெச்சூரி ஒரு த்ரெட்டா மாறி வராரு சிவசேனா போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு. அந்த த்ரெட்டு முறியடிப்பதற்கான விமர்சனம் இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா அதுதான். அதாவது ஒரு தனிநபர் மட்டும் இல்லை, மார்க்சிஸ்ட் கட்சி வந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய, இடதுசாரி கட்சிகள் முன்னெடுத்திருக்கக்கூடிய, அல்லது நண்பர் வெங்கடேசன் குறிப்பிட்ட மாதிரி ஜனதா பரிவார் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய சூழலில் இது வந்து இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு. குறிப்பாக வந்து பிஜேபிக்கு எதிரான மக்கள் கருத்துக்களை ஒன்று சேர்க்கிற ஒரு வலுவான ஏற்பாடு என்பது நாடு முழுவதும் உருவாகிட்டு இருக்கு. அதில் இப்படி அதாவது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடையாளத்தை இது மாதிரியான வார்த்தைகளின் மூலம் சிதைக்க முடியுமா என்பதுதான். இது போன்ற விஷயங்கள்ல யெச்சூரி மீது ஆரோக்கியமான விமர்சனம் வைக்கக்கூடியவங்க கூட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு நெருக்கமாக பழக்கமுடையவர், எல்லாரையும் ஓரணியில் திரட்டுவார் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓரணியில் திரட்டுவதற்கான சாத்தியங்கள் யதார்த்தத்தில் இருக்கான ஜனதா கட்சியில் இடதுசாரிகளோடு வருவதா இல்லையாங்கிற முடிவு வரல. முடிந்தவரை வரமாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறாங்க. காங்கிரஸோடு போவதில்லை அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. பாரதிய ஜனதாவோடு எந்த கட்டத்திலும் உங்களால் போக முடியாது. அப்போ யாரை ஒன்றிணைப்பதில் யெச்சூரி வந்து திறம்பட செயல்படும்? அதாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 12 உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் வலுவான எதிர்ப்பை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அது ராஜ்யசபாவில் இடதுசாரி கட்சிகளுக்கு கூடுதல் எண்ணிக்கை இருக்கிறது. லோக்சபாவில் அதாவது எண்ணிக்கை அல்ல பிரச்சனை, அங்கு பாராளுமன்றத்துக்குள் வலுவான எதிர்ப்பை முன்வைக்கக்கூடிய, அது நில கையகப்படுத்துத மசோதாவாக இருக்கலாம், வேறு சில விஷயங்களாக இருக்கலாம். இது அனைத்திலும் கொள்கை ரீதியாக ஒரு மாற்றை முன்வைத்து அம்பலப்படுத்துகிற சக்தி வந்து இடதுசாரிகளுக்கு இன்றைக்கு இருக்குது. நாடு முழுவதும் அதற்கான தன்மையில் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் அது வந்து நடுத்தர மக்களிடத்திலிருந்து பிஜேபி வந்த ஒரு ஆண்டு காலத்தில் அம்பலமாகிவிட்டது. அதே மாதிரி உழைப்பாளி மக்களிடத்திலிருந்து அம்பலமாயிருக்கு, இப்போ விவசாயிகள் மத்தியில் அம்பலமாயிருக்கு. இந்த பின்னணியில் தான் பார்க்கணுமே ஒழிய கட்சிகளை ஒருங்கிணைக்கிற விஷயத்திலிருந்து பார்க்கக்கூடாது. ஒரு மக்கள், எந்த மக்கள் யாருக்கு மாற்றாக வாக்களித்தாங்களோ, காங்கிரஸுக்கு மாற்றாக பிஜேபிக்கு வாக்களித்தாங்க, காங்கிரஸுக்கு மாற்றாக பிஜேபிக்கு வாக்களித்த போது பிஜேபி அதனுடைய கொள்கையில் இப்போது அம்பலமாயிருக்கு. விவசாயிகள் மத்தியில் அம்பலமாயிருக்கு, தொழிலாளர் மத்தியில் அம்பலமாயிருக்கு, நடுத்தர மக்கள் மத்தியில் அம்பலமாயிருக்கு, இளைஞர்கள் இப்போது வெறுக்க துவங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த பின்னணியில் இடதுசாரி கட்சி, அதற்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்கட்சி ஜனநாயகம், அந்த உட்கட்சி ஜனநாயகம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைமை, இதெல்லாம் வந்து ஒரு விதமான மாற்றத்தை முன்வைக்குது. இந்த மாற்றம் அவர்களுக்கு அச்சமூட்டுது என்கிறதான் கண்ணன் சொல்ற அளவுக்கு இந்த ஓராண்டுக்குள்ள மத்திய அரசுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ரைஸ் ஆயிருக்கு. அது இடதுசாரி கட்சிகளுக்கு களத்தில் வேலை செய்வதற்கான ஒரு கருப்பொருளாக மாறி இருக்குன்னு எடுத்துக்க முடியுமா? ஆமாங்க. இப்ப நீங்க எந்த ஒரு அரசுக்குமே வந்த பிற்பாடு, நீங்க அரசுக்கு வர வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிளாமர் வந்து அரசுக்கு வந்த பிற்பாடு கிளாமர் மெல்ல மெல்ல படிப்படியாக குறையத்தான் செய்யும். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம், இப்ப நீங்க செயல்படக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க வந்து மக்களோடு நீங்க எவ்வளவு தூரம் ஒருங்கிணைஞ்சு நீங்க வேலை செய்றீங்க, மக்களுடைய கருத்துக்களை எவ்வளவு தூரம் நீங்க பிரதிபலிக்கிறீங்க, மக்களுடைய ஆசைகளை எவ்வளவு தூரம் நீங்க நிறைவேற்றுறீங்க, மக்களுடைய தேவைகளை எவ்வளவு தூரம் நீங்க பூர்த்தி செய்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இப்ப இந்த பாஜக அரசு வந்த பிற்பாடு இந்த 9 மாதங்களில் தொடர்ந்து அது வந்து அந்த விதமான ஒரு என்ன சொல்றது, ஆசைகளை அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை வந்து அது வந்து என்னன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அது செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு வந்து ஒரு முழுமையான அளவில் அதாவது ஒரு உளப்பூர்வமாக செய்யப்பட்டதா, அதனுடைய முழுமையான பங்கு வந்து முழுமையான ஒரு பலன் வந்து மக்களை போய் சேர்ந்ததா அப்படின்லாம் இன்னும் நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அதனாலேயே நீங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு எதிர்ப்புணர்வு ஒன்று உருவாது. நம்ம எதிர்பார்த்தோம் உடனடியாக வந்து மாற்றம் நடக்கும், ஒரு பாருங்க டாக்ஸேஷனில் வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும், இல்லை என்னுடைய பொருளாதார மாற்றம் ஒன்று நடக்கும். இதெல்லாம் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து மிக மிக வேகமானது. இந்த வேகமான எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இந்த அரசு வந்து மெல்ல மெல்லமாக தான் அது மேபி அரசு ரீதியாகவே இருக்கக்கூடிய காரணங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மெல்ல மெல்ல, ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கூட பெரிய சொல்லோ என்னமோ தெரியல, பட் ஆனால் ஒரு விதமான ஒரு பயம், ஒரு எதிர்ப்புணர்வு, ஒரு விதமான ஒரு நம்ம எதிர்பார்த்தமே இது ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு
ஆற்றாமை இதெல்லாமே இந்த அரசு மேல மெல்ல மெல்ல கூடிக்கிட்டே வருது. இது இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. இது ஒரு வகையில ரைட். ஏன்னா நீங்க என்னன்னா நீங்க திருப்பி திருப்பி இந்த எதிர்க்கட்சிகள் கரெக்டா அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மக்களுடைய குரலை பிரதிபலிக்க வேண்டிய தேவைங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த விதமான ஒரு பயத்தையும் சார் சொன்ன மாதிரி இப்ப நீங்க விவசாயிகள் மத்தியில மத்தியமர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு எதிர்ப்புணர்வு, ஒரு வெறுப்புணர்வு, ஒரு பயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க பிரதிபலிக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் முன் வரணும். அந்த காரியத்தை தான் இன்னைக்கு இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பாஜக அதனுடைய ஒரு வலு இன்னைக்கு இந்திய அளவில் அதிகமா இருக்கும்போது இந்த குரல்கள் இன்னைக்கு ஓங்கி ஒலிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லை, எதிர்க்கப்படுவது மத்திய அரசாக இருந்தாலும் எதிர்ப்பவர்கள் யார் யார் அப்படின்னு பட்டியல் போடும்போது எதிர்ப்பவர்களோட ஒற்றுமை ரொம்ப அவசியமா இருக்கிறது இல்லை. நீங்க பிரச்சனைகள் முன்வைக்கிறீர்கள், போராட்டத்தை நடத்துறீங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு ஒன்றிணைந்த குரலாக மாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு இடதுசாரிகளுக்கு இந்திய அரசியல் இன்னும் இருக்கிறதா? அதாவது ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் ஒன்று சேர்ந்து தான் போராடுறாங்க. அது மக்கள் பிரச்சனை இல்லை. எங்கே மாறுபடுறாங்க? இன்சூரன்ஸ் துறையை தனியார் இடத்தில் ஒப்படைக்கிற போது, அல்லது வேறு அந்நிய நேரடி முதலீடு வருகிற போது, அல்லது வேறு விதமான அந்நிய நேரடி முதலீடு வருகிற போது தான் பிஜேபியினுடைய கொள்கையை காங்கிரஸ் ஆதரிக்குது. அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளில் வருகிற போது இந்த எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மசோதாவை எதிர்க்கக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி எந்தெந்த வகைகளில் அடிப்படையாக மக்களை பாதுகாக்க முடியுமோ அதற்கு எந்தெந்த கட்சிகளை பாராளுமன்றத்தில் வலுவான எதிர்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு விஷயத்தில் ஃப்ளோர் ஆஃப் கோஆர்டினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில் ஒன்று சேர்க்க முடியுமோ இதை காலங்காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கம் செய்திருக்கிறது. காங்கிரஸுக்கு எதிராக அந்த வேலையை செய்ததுனால தான் இந்த சட்டங்கள் எல்லாம் தாமதமாகிருக்கு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எந்த காலத்திலும் ஒரு 100 பேர் எம்பிக்கு மேலே 200 எம்பிகள் கொண்டதாக இருந்ததில்லை. அப்படியான தன்மையில் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பை வெளிப்படுத்தி எந்த மசோதாவுக்கும் செக் வச்சதில்லை. அது எப்போதுமே 50, 60 என்கிற நிலைமையில் இருந்து இடதுசாரிகள் ஒன்று சேர்ந்து ஒரு எதிர்ப்பை முன்வைத்திருக்கிறார்களே ஒழிய ஒரு மாபெரும் சக்தியாக நின்று பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இடதுசாரிகள் நம்பரிலிருந்து தீர்மானிக்கப்படுவதில்லை, இடதுசாரிகளுடைய அந்த கொள்கைகளிலிருந்து தீர்மானிக்கப்படுவதனால தான் மற்ற கட்சிகள் அந்த இடத்துல அப்போசிஷனுக்கு ஒன்று சேர்றாங்க. இப்போ இதில் இன்னும் சில தாராளவாத அணுகுமுறையில், உதாரணத்துக்கு அதிமுக, உதாரணத்திற்கு பிஜு ஜனதா தளம், இது போன்ற சக்திகள் எல்லாம் பல்வேறு வகையில் பிஜேபி முன்மொழிகிற மசோதாக்களுக்கு ஆதரவு தருகிறாங்க, சட்டமாக்குறாங்க என்கிற துரதிர்ஷ்டம் இருக்கிறது என்பது ஒரு நிலைமை. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதில் இடதுசாரிகள் ஒரு பெரிய பங்களிப்பை இந்த காலத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்டு, அதாவது பார்லிமெண்ட், எக்ஸ்ட்ரா பார்லிமெண்ட் ஒர்க், பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அல்லாத நடவடிக்கையில் மக்களை திரட்டுகிற நடவடிக்கையை மக்கள் மன்றத்தில் இடதுசாரிகள் வலுவாக பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அது தாக்கப்படுது என்கிற முறையில் தான் பார்க்கணும். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வயதான முதியவர்களுடைய அந்த பூநூலை அடுத்த வழக்கில் கிட்டத்தட்ட 6 பேர் இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியான அந்த தேடுதல் நடவடிக்கைலாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லா பத்திரிகையிலும் இன்றைக்கு செய்தியாக வந்திருக்கு. முதல்ல இந்த சம்பவம் பற்றி உங்கள் முதல் கருத்தை பதிவு செய்யுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்க ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறோம். அதாவது ஒரு கருத்து சுதந்திரத்தை பறிப்பதற்கு மாற்று இன்னொரு கருத்து சுதந்திரத்தை பறிப்பது என்பது ஆகாது அப்படிங்கிறதான் கருத்து. உங்களுடைய கருத்து? இது வன்மையாக கண்டிக்க வேண்டியது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கருத்து ரீதியாக முதல்ல பேசணுமே தவிர இந்த மாதிரி முதியவர்களை போய் நீங்கள் தாக்கி அவங்களுடைய பூணலை அறுப்பதன் மூலமாக என்ன சாதிக்க போகிறீங்க? ஒரு வளர்ந்த சமூகத்தில் நம்ம இன்றைக்கி இதெல்லாம் ஒரு காலத்தில் படிக்காத ஒரு ஒரு காலத்திலேயே செய்யப்படாத விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் இதை செய்யறது ஒரு வளர்ந்த சமூகம் இதெல்லாம் செய்யறதுங்கிறது ரொம்ப தவறு. அண்ட் ரெண்டாவது, இப்போ இதை செஞ்சக்கூடியவங்கள்லாம் யார் அப்படின்னா இதெல்லாம் நேரடியாக தீக்காவோட தொடர்புடையவர்களா, இல்லை அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு இன்னுமே தான் விவரம் தெரிய வரணும். ஆனால் இது எல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடியது என்னன்னா, இது ஒரு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு போலரைசேஷன் நடந்துட்டு இருக்கோன்ற ஒரு தமிழ் சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு போலரைசேஷன் நடக்கிறதே ரொம்ப அச்சமூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா இது நம்ம ஒரு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு இணக்கத்தை பேணக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம தமிழ் சமூகம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் நடப்பது என்பது மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும். இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது மிகவும் அவசியம். திராவிடர் விடுதலை கழகம் அவங்க அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு 6 பேர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 4 பேர் சரண்டர் ஆயிடுறாங்க. இதை பார்க்கும்போது பெரியாரியத்தினுடைய இல்லை பெரியார் சொன்ன கொள்கைகளினுடைய தவறான வழித்தோன்றலாக இவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதை பற்றி தெரியாமல் ஏதோ ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்களில் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது பெரியாருக்கும் இவர்களுடைய செயலுக்கும் சம்மந்தம் இருப்பதாக எனக்கு தெரியல. சமீபத்தில் திராவிட கழகம் நடத்தின ஒரு போராட்டத்தை ஒட்டி பெரியார் படத்தின் மீது சிறுநீர் கழித்தது, பெரியார் படத்தை செருப்பால் அடித்தது என்கிற சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு.
இது வந்து மிக மிக மோசமான, கண்டிக்கத்தக்க, ஒரு அருவருக்கத்தக்க செயல். அதே அளவுக்கான அருவருப்பை தரத்தக்கது தான் இது. இப்போ இரண்டுக்குமே வித்தியாசம் இல்லை. நீங்கள் பெரியார் கூட இதை பண்ணலை. பெரியார் வந்து ராமானுஜர் வந்து என்ன பண்ணினார், எல்லாருக்கும் பூணூல் மாட்டினார். அதுதான் உயர்வுன்னா அது எல்லாரும் உயர்வு தான் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கருத்தை கொண்டு போனார். இப்போ எல்லாரும் பூணூலை அறுக்கிறது அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து ஒரு செயலை கொண்டு போகிறதுனால எதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் தனிமனித உரிமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு இருக்கிறது. அந்த தனிமனித உரிமை செத்து கொண்டிருப்பதற்கான அடையாளமே வந்து அது இந்துத்துவாவிலிருந்து துவங்கியிருக்கு. அது வகுப்புவாத அடிப்படைவாதத்திலிருந்து துவங்கியிருக்கு. அது எந்த மதமாக இருந்தாலும், அது இஸ்லாமிய அடிப்படைவாதமாக இருக்கலாம், அல்லது கிறித்தவ அடிப்படைவாதமாக இருக்கலாம், அல்லது மற்ற விதமான அடிப்படைவாதங்களாக இருக்கலாம். இந்த அடிப்படைவாதங்களில் இருந்து தான் அடுத்தவருடைய தனிமனித உரிமையில் தலையிடுகிற ஒரு விதமான உணர்வு என்பது வருது. அது அதனுடைய நீட்சி தான் வந்து தமிழ்நாட்டில் தமிழர் சார்ந்த உணர்வுகளிலும் பிரதிபலிக்குது. இது வந்து ஒரு நியாயமற்ற போக்காக தான் பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக தனிமனித உரிமை மீது, அதாவது தமிழ்நாடு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒன்று. நீங்கள் விடுதலை போராட்ட காலத்தில் வாங்க பிள்ளைவாள், வாங்க ஐயர்வாள் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்தபோது சாதி வேற்றுமைகள் சொல்லி அழைக்கப்பட்டாலும் கூட மோதல்களாக அது வடிவெடுக்கலை. இன்றைக்கி வந்து சாதியை தூக்கி எறிகிறோன்னு சொல்லிட்டு ஆனால் மோதல்களாக முன்னுக்கு வருது. மத அடையாளங்களை தூக்கி எறிகிறோம் என்று சொல்லிட்டு மோதல்களாக முன்னுக்கு வருது. இது எல்லாமே வந்து நம்முடைய கல்வியின் போதாமை, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான போதாமைகளின் வெளிப்பாடு. இது ஒன்று சேர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தணும். இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தாக்கப்பட்டது யார்? 76 வயது பெரியவர். இதில் என்ன நாம் சாதிக்க முடியும்? இது வந்து ஒரு உண்மையிலேயே குஜராத்தில் வீட்டில் இருந்த சிறு பெண்களை இந்துத்துவ RSS, இந்துத்துவா, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் அன்றைக்கு தாக்கி மிகப்பெரிய அளவில் காயப்படுத்திய மாதிரி, இஸ்லாமியர்களை காயப்படுத்திய மாதிரி இது ஒரு விதமான காயப்படுத்துதல். எனவே இது சுத்தமாக அழித்தொழிக்கப்படணும், நல்லிணக்கம் பேணப்படணும், மனிதநேயம் பேணப்படணும், மக்கள் ஒற்றுமை பேணப்படணும். அதன் மூலமாக தான் ஒரு வளர்ந்த சமூகமாக நம்மளை அடையாளம் காட்டிக்க முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன். கருத்தை விவாதிப்பதற்கான அந்த தளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு இருக்கு. அதாவது அது சுருங்குவதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற வன்முறை சம்பவங்கள். அது இந்த தரப்பில் செய்தாலும் சரி, அந்த தரப்பிலும் செய்தாலும் சரி, கருத்தை முன்மொழிவதற்கான ஒரு காலகட்டங்களில் பெரியாருடைய செயல்கள் விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்பட்டாலும் பதில் தாக்குதல்கள் போன்ற விஷயம் நடக்கல. ஆனால் இப்போ கருத்து விவாதிப்பான அந்த தளம் சுருங்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க, அது எப்படின்னு எனக்கு எப்படி சுருங்கி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து களம் வந்து இன்னும் மேலும் மேலும் விரிவு பெற்று தான் இருக்கு. இப்போ நீங்கள் இணையமாகட்டும், இல்லை நீங்கள் வந்து தொலைக்காட்சி ஊடகங்களாகட்டும், இல்லை பிற ஊடகங்களாகட்டும், உங்களுடைய கருத்துக்களை மிக வலுவாக தெரிவிக்கக்கூடிய, பிரச்சாரத்துக்கே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து அன்றைக்கு இருந்த ஊடக சக்திக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடக சக்திக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சார பலத்துக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் அளவே இல்லாமல் இருக்கு. நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கான உங்களுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இன்றைக்கு முழுமையாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று நிலவும் பொழுது நீங்கள் வந்து தாக்குதலில் இறங்குவது என்பது, தனி மனிதர்களை வந்து கொச்சைப்படுத்துவது என்பது அர்த்தமையற்றது. ஒரு கருத்தை நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை பேர் கையிலும் இருக்கிறது. ஒரு சிலருடைய கையில் தான் இருக்கிறது, ஒரு சிலருடைய கையில் இல்லை என்ற ஒரு நிலைமையும் கிடையாது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு இணையம் எல்லாருடைய கருத்தையும் எடுப்பதற்கான, தெரிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே இன்று மாறிவிட்ட பிற்பாடு எப்படி நீங்கள் கருத்து ஜனநாயகம் இன்றுதான் முழுமையாக உருவாகி இருக்குது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு கருத்தை சொல்வதற்கான போதாமை ஒன்று இருக்கு, உங்களுக்கு அந்த விதமான சக்தி ஒன்று இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரல. கருத்தை சொல்வதற்கும் மக்களை வந்து திரட்டுவதற்குமான, அவங்களுடைய கருத்தை ஏற்க வைப்பதற்குமான ஒரு வாய்ப்பு இருந்தும் அதை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்பதுதான் இது அர்த்தமே தவிர இது வந்து நீங்க தனி மனித தாக்குதல் அதற்கு பதிலாகாது. கண்டிப்பா. இந்துத்துவாதான் தேசியத்தின் அடையாளம் அப்படின்னு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் நேற்றுக்கு பேசியிருக்காரு. ஏற்கனவே இது போன்ற விஷயங்களே RSS தலைவர்கள், சில பாரதிய ஜனதா எம்பிக்கள், அமைச்சர்கள்லாம் பேசியிருக்கிற அதே ஒரு தொடர்ச்சியாக இவரும் இன்னைக்கு பேசியிருக்காரு. இதில் பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்துத்துவாதான் தேசியத்தின் அடையாளம் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்தியா போன்ற ஒரு நாட்டினுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கான முயற்சி வந்து தொடர்ந்து RSS, இந்துத்துவ அமைப்புகள் செய்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து அந்த காலத்தில் சவர்கார் துவங்கி ஹெட்கேவர், கோல்வாக்கர், அப்புறம் இந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்த மதன் மோகன் மாளவியா, அப்புறம் சியாம் பிரசாத் முகர்ஜி, உபாத்யாயா, இது மாதிரி பல பேர் அந்த முயற்சியை எடுத்ததனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ கையில் எடுத்துருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இப்போ அதிகாரம் கையில் இருக்கிறது. இப்போ வந்து சில மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், மத்தியில்
தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். எனவே இந்த காலத்தில் நாம் நம்முடைய கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சித்தாந்தத்தை, அகண்ட பாரத கனவை நாம் நிறைவேற்றுவதற்கு சில விஷயங்களை செய்ய முடியும் என்பதை அவங்க வந்து நிகழ்த்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுலேருந்து தான் இந்த அறிக்கைகளினுடைய வெளிப்பாடுகள் வந்து கொண்டு இருக்கு. இல்லை, இதை வந்து அரசியல் விஷயமா பார்க்காதீங்க. இது கலாச்சாரம். இந்துத்துவா என்பது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கூடிய விதமாக தான் நாங்கள் தேசியத்தின் அடையாளம்னு சொல்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு எதிர்க்க கருத்தும் வைக்கப்படுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் இப்படி இதனுடைய மொத்த விஷயத்தையும் எப்படி பார்க்குறேன்னாங்க, இப்போ நம்ம ஒரு காலகட்டத்திலையுமே வந்து பல சொற்கள் வந்து பொருள் மாறி போய், பொருள் அர்த்தம் இழந்து போய், அழிந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ்காரங்க எல்லாருமே நிச்சயமாக இந்த சொல்லை வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய பார்வையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வெளியே நம்ம பேசக்கூடிய தேசியம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இணையான ஒரு பொருளாகத்தான் அவங்க இந்துத்துவாங்கிற சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அதை அவங்க தங்க அளவில் நிச்சயமாக ஒரு நியாயத்தோடவும் ஒரு கமிட்மெண்ட்டோட தான் அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு அந்த சொல் என்ன பொருளை கொண்டு இருக்கு, சமூக அளவில் என்ன பொருளை கொண்டு இருக்கு, என்ன விதமான ஒரு மாற்ற அரசியலில் வந்து அந்த பொருள் கொண்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வெளியே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், மொழி ரீதியாக பார்க்கக்கூடியவர்கள், அவருடைய ஒரு மாற்று அரசியல் கருத்துடையவர்கள் வந்து அதை வேறு பொருளோட நம்ம அதை அணுகிறோம். ஆனால் அந்த இப்போ நீங்கள் இந்த ஜார்க்கண்ட் சிஎம் வந்து ஒரு பிஜேபிக்கார், பல வருஷமாக பிஜேபியில் இருக்கார். அவர் வந்து ஒரு ட்ரெயின்டு மேன். ஸோ நேச்சுரலி அவர் வந்து அதனுடைய உள்ளார்ந்த பொருளில் தான் அவர் அர்த்தப்படுத்தி பேசுகிறாருன்னு எனக்கு தோணுது. ஆனால் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம பல சொற்கள் இந்த மாதிரியான அதனுடைய ஒரிஜினல் அர்த்தத்தை இழந்து மாற்று சொற்களுக்கான ஒரு அர்த்தத்தோடு அதை நீங்கள் ஒரு சமூகத்தில் புழங்கத்துக்கு வந்துருச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ இவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது கலாச்சாரத்துக்கான ஒரு அகண்ட சொல் அப்படின்னு சொன்னால், கலாச்சாரத்துக்கு அவர் நினைக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நாம என்ன இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவருடைய கருத்து வந்து இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தேசிய அளவில் அவங்க அரசியலில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தாராளமா வந்து இந்த சொல்ல திருப்பி பயன்படுத்தணும், அதுக்கான ஒரு அகண்ட பாரதம்ங்கிற பொருள் அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு நியாயம் ஒன்று இருக்கு. ஆனால் நாம வெளியிலேருந்து எப்படி அதை பார்க்குறோம், அது 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 இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பல சொற்கள் இன்னைக்கு வந்து இப்போ நமக்கு வந்து பொருள் மாறி போயிருக்கு. இப்போ நம்ம வந்து உதாரணமாக நீங்கள் வந்து தேசியம் அப்படிங்கிற சொல்லையோ இல்லை வேறு எந்த சொல்ல எடுத்துட்டாலும் நம்ம வந்து மாநிலத்துக்கு மாநிலம் கூட நம்ம இன்னைக்கு வந்து அர்த்தத்தை நம்ம மாற்றி பேசுகிறோம். அர்த்தம் வந்து பொருள் மாறி இருக்கு, கால ஓட்டத்தினால மாறி இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த இந்துத்துவாங்கிற சொல் வந்து இன்னைக்கு என்னவாகி போயிருக்குன்னா, நமக்கு வந்து ஒரு பயம் தரக்கூடிய ஒரு சொல்லா சில பகுதிகளில் மாறி இருக்கு. சில இடங்கள்ல அது வந்து ஒரு உற்சாகத்திற்கான ஒரு பொருளாக இருக்கு. இப்போ இந்த ஒரு பின்னணியில இருந்தா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லுக்கான அர்த்தம் மாறி இருக்கு அப்படிங்கிற அளவில் அதை எடுத்துக்க முடியுமா? இல்லை, அதாவது சார் சொன்னதுல அவங்களுக்கு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு இல்லையா, அதுல இருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப ரகுபர் தாஸ் வந்து ஆர்எஸ்எஸ் போன்ற விழாக்களை மாவட்டத்துக்கு இன்றைக்கு அவர் திறந்து வைத்திருக்கிற ஒரு கோவில் திறந்து வைத்திருக்கிறார். அதில் தான் அதை பேசியிருக்கிறார். அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மண்டபம், ஏதோ ஒரு நிகழ்வு, அதில் அதை பேசியிருக்கிறார். மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்வை அது மாதிரி உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றார். நீங்கள் வந்து ஜார்க்கண்ட் மாதிரியான ஒரு மாநிலத்தில் 10 முதலமைச்சர்கள் வந்திருப்பதில் 9 முதலமைச்சர்கள் இதற்கு முன்னால் பழங்குடி மக்கள் தான் வந்திருக்கிறாங்க. பழங்குடி மக்களிடத்திலிருந்து மாறுபட்ட ஒரு முதலமைச்சர் ரகுபர் தாஸ் தான் வந்திருக்கிறார். அதற்கு பிஜேபிக்கு கிடைத்த மெஜாரிட்டி காரணமாக இருக்கலாம். பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைச்சா பழங்குடி மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வேற ஒருவர் வருவார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அந்த சூழலை பயன்படுத்தி, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, அந்த வேற்றுமை அதாவது ஜார்க்கண்ட் ஒரு சின்ன மாநிலம், ஆனால் அதுக்குள்ள ஏகப்பட்ட இனக்குழுக்கள் இருக்கு. ஏகப்பட்ட இனக்குழுக்கள், ஏகப்பட்ட கலாச்சார வடிவங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 27% பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியிலிருந்து வெளிப்பட்ட வேற ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழலில் இந்த வார்த்தைகள் வருவது என்பது அங்கு இருக்கிற வேற்றுமைகள் அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒன்றுபடுத்துகிற ஒரு விதமான சிந்தனை, ஒரே மாதிரியான உணர்வு. இந்துத்துவா என்ன சொல்லுது? இந்துத்துவா என்பது இந்துத்துவா இன் நேஷன், இந்துத்துவா இன் கல்ச்சர், இந்துத்துவா இன் கலாச்சார, இது ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. 3 வகையில் அதை சொல்றாங்க. இந்த 3மே வந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுகிற இந்த பண்பாட்டு அடையாளத்தை உடைத்து நொறுக்குகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்தியாவின் அடையாளம் வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியா. அதுக்கு முன்னாடி இந்தியா கிடையாது. இல்ல, அந்த சொல்லாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு சிலருக்கு அது பயம் தருது, ஒரு சிலருக்கு உற்சாகம் ஊட்டுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உற்சாகம் ஊட்டக்கூடிய விளைவு இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த கான்செப்டை உடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன?
இல்லைம்மா, வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது வந்து எல்லாருமே இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் பிரதமர் மோடியிலேருந்தே நீங்கள் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, கடந்த 10 மாதங்களில் அது என்ன என்ன சொல்லி அவர் ஆட்சிக்கு வந்தாருங்கிறது மாறி போய் இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மொழியை பேச வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 10 மாதங்களில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றமாக இதை நான் கருதுகிறேன். அதாவது நீங்கள் தில்லியில் வந்து கிறிஸ்தவர்கள் நடத்திய ஒரு விழாவுக்கு அவர் போய் பேசுகிறார், இஸ்லாமியர் நடத்திய விழாவுக்கு போய் பேசுகிறார். அதே போல் நீங்கள் வந்து இன்னைக்கு கனடா போயும் இல்லை பிரான்ஸ் போய் பேசக்கூடிய எல்லா இடத்துலையுமே அவர் வந்து இந்த ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மொழியை பேச வேண்டும், ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மொழியை பேச வேண்டும், அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு மொழியை பேச வேண்டும் என்ற ஒரு புரிதல் இன்றைக்கு இது தேசிய தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு அந்த இடத்துல தான் மறுபடியும் ஒரு டிபேட் ரைஸ் ஆகுது. மோடி போய் பேசுகிறார், அவர் வந்து மதச்சார்பின்மை குறித்து பேசுகிறார், அதெல்லாம் நம்ம ஏத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு புறத்தில் வைக்கலாம். ஆனால் அவர் கீழே இருக்கக்கூடிய அத்தனை பிரிகேடியர்ஸும் தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை முன்வைக்கும் போது அதுக்குள்ளே ஒரு டைவர்ஷன் இருந்ததுக்கான கண்டிப்பா இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. இன்ஃபேக்ட் அவருடைய சார்ந்த சங் பரிவார அமைப்புகள் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் பல்வேறு விதமா பேசுறாங்க, அவர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு விதமா பேசுறாங்க. ஆனா நீங்க இதுக்கு ஒரு இது தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா, இப்ப நீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தினப்பத்திரிகைக்கு அருண் ஜேட்லி இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தேசிய அளவுல மிக முக்கியமான ஒரு தலைமையிலேருந்தே நாங்க வந்து எல்லா அமைப்புகளுக்கும் நாங்க வந்து உத்தரவாதம் இது மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கோம், இந்த மாதிரி பிரிவினை பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நேத்து இதே மாதிரி இவங்க என்ன சிவசேனா பேசுறதுக்கு நேத்து பார்லிமெண்ட்ல பேசும்போது ராஜ்நாத் சிங் ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்க வந்து இந்த மாதிரி அவங்க பேசுனதெல்லாம் தவறு, நாங்க அந்த மாதிரியான ஒரு மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ குழுக்கள் ரீதியாகவோ இருக்கக்கூடிய எந்த விதமான பிரிவினை மொழியும் நாங்க ஏற்பதில்லை அப்படின்னு அவர் பேசுறார். இது என்னன்னா, அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு, இந்த மாதிரியான தங்க கீழே இருக்கக்கூடிய அமைப்புகளே வந்து மாற்று மொழியில பேசுறாங்க, அனாவசியமா பிரச்சனையை உருவாக்குற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறது ஒன்று நல்லாவே புரிஞ்சிருக்கு. இது என்னன்னா, இப்போ ஒரு இந்த அமைப்பை வந்து இன்னைக்கு ஹோமோஜீனியஸா அவங்க உருவாக்கலை, தனித்தனியா வளர்ந்துருக்கு. இவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை இத்தனை வருஷமா பேசினது தான் இன்னைக்கும் பேசுறாங்க, அப்படித்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது மக்கள் வந்து என்ன மொழியை எதிர்பார்க்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய ஆட்சியாளர் என்ன என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா, அப்போ நான் எதுக்காக ஓட்டு போட்டேங்கன்னா அதுலேருந்து வருது, நான் வந்து வளர்ச்சிக்காக ஓட்டு போட்டேன், என்னுடைய முன்னேற்றத்துக்காக ஓட்டு போட்டேன், ஆனா நீங்க பேசுறது வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படின் போது எனக்கு பயம் தருது. அதனாலதான் இந்த பிரச்சனையே ஆட்சியாளர்களுக்கு பயம் தந்திருக்கு, தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகளை அவர் கட்டுப்படுத்த துவங்கி விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது நீங்க சொல்றது நிச்சயமா வந்து அவங்களுக்கு பயனளிக்கும். அந்த ஆட்டிடியூடு வந்து டுவர்ட்ஸ் பீப்புள் வந்து அது நிச்சயமா அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மோடி ஒன்றுபடுத்துகிற ஒரு உணர்வோடு பேசுகிறார். மோடி தன் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை மாற்றுவதற்கான அணுகுமுறையிலிருந்து அத்தகைய வார்த்தையை வைக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அவருக்கும் நோக்கம் அதுதான். அதாவது ரைட் மேன் இன் ராங் பார்ட்டிலாம் மோடி சொல்ல முடியாது. வாஜ்பாய் கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி இது மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மோடியோட ராஜ்நாத் சிங்கோட எல்லாருக்குமே வந்து இந்த சாக்ஷி மகாஜனுடைய ஸ்டேட்மெண்ட்டில், இன்னைக்கு ரகுவர் சிங் தாஸோட ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாருக்குமே வந்து ஒரு பங்கு இருக்கு. இது வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தைகளில் பேசுவது என்று சொல்லி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய வேலை பிரிவினை, அந்த வேலை பிரிவினையின் ஒரு பங்காக தான் இதை வந்து பார்க்க முடியுமே ஒழிய, அவர்கள் வந்து ஒருத்தர் சாஃப்ட் ஆயிட்டாரு ஒருத்தர் ஹார்ட் ஆயிட்டாரு என்று சொல்லக்கூடிய தன்மையில் பார்த்தால் அது வந்து பொருத்தமாக இருக்காது. மத்திய அரசோ பிரதமரோ இது போன்ற இந்துத்துவ அமைப்புகளுடைய பேச்சுக்களை கண்டிக்காத போது ஏன் கண்டிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அடிப்படையிலே இடதுசாரிகள் முன் வச்சு இப்ப அவர்கள் கண்டிக்க துவங்கி இருக்கிறாங்க. அதை வந்து மறுபடியும் வேலை பிரிவினைன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கண்டிக்க துவங்குவது அப்படிங்கிறது நீங்க வந்து இந்த மாதிரி பேசினா இப்ப ஒன்றும் இல்லை, இடதுசாரிகள் சொல்றோம் மதத்தை அரசியலிருந்து வெளியேற்றுங்கள், இத்தனை விதமான மசோதாக்களை முன்வைக்கக்கூடிய பிஜேபி அப்படியான ஒரு ஒற்றுமைக்காக முயற்சி எடுக்கிறது, அப்படியான ஒரு தேசிய அடையாளத்தை முன்வைக்க விரும்புகிறது என்று சொன்னால், அரசியலிலிருந்து மதத்தை தனிமைப்படுத்துவது என்று சொல்லுகிற ஒரு மசோதாவை கொண்டு வந்தால் என்ன தப்பு? அதற்கான முயற்சி எடுக்கலாம்ல. அப்படி ஒரு முயற்சி எடுப்பதற்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் தயாராக இருக்குமா? நிச்சயமாக தயாராக இருக்காது. பிஜேபி அரசியலில் இன்றைக்கு இந்த நவீன தாராளமய கொள்கை மேலோங்கி நிற்கக்கூடிய நேரத்தில், அதன் மீது மக்களுடைய அதிருப்தி வெளிப்படுகிற நேரத்தில் ஒன்றுபட்டு எழுகிற குரலை உடைப்பதற்கு இந்த மாதிரியான வேலை பிரிவினைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மக்களுடைய அதிருப்தியை அதுல இருந்து அந்த கவனத்தை திசை திருப்பதற்கான வேலைகள் இது ஒரு திட்டமிட்ட செயல் தான், அனைவருக்கும் இதுல தொடர்பு இருக்கு A to Z அப்படின்னு கண்ணன் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
எனக்கு தெரியல உண்மையிலே எனக்கு அந்த மாதிரியான ஒரு பார்வை எனக்கு இல்லை. பட் ஆனால் நான் என்ன பார்வையில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்ம வந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆட்சியாளர்கள் மக்கள் நமக்கு எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்ற அந்த மேண்டேட் இருக்குப்பாங்க. அந்த மேண்டேட்டை மெல்ல மெல்ல இன்னைக்கு தான் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேண்டேட்டை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு எப்பவுமே ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எதுக்காக நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து முதல்ல வந்தபோது ஒரு நம்முடைய செயல் திட்டங்கள் அத்தனைக்குமே இவங்க அங்கீகரித்து தான் இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இடம் ஒன்று அர்த்தம் ஒன்று இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன அர்த்தம் புரியுதுன்னா, இது இல்ல மக்கள் மத்தியில வந்து எதிர்ப்புணர்வு குரல் மாற்று ஒரு விதமான ஒரு அதிருப்தி உருவாகுது அப்படின்னும் போது, இல்ல இந்த மேண்டேட்டை நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கணும், இது வந்து அர்த்தம் அது கிடையாதுங்கிறது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் நீங்க இந்த ஒருங்கிணைந்த குரல்ல பேச வேண்டிய, அனைவரையும் ஒரு உள்ளடக்கிய ஒரு குரல்ல பேச வேண்டிய ஒரு தேவை ஒன்று பிரதமர்ல இருந்து எல்லாருக்குமே உருவாயிருக்கு. அவங்க வந்து நிச்சயமா கூட இருக்கக்கூடிய மற்ற சங்க அமைப்பினர்களை வந்து பேசுவது இருக்கக்கூடிய தவறுகளை வந்து புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் அவர்களுக்கு எழுந்திருக்கிறது. இதை வந்து நீங்க எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து லேட் ரியலைசேஷனாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ரியலைசேஷன் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் வரவேற்கிறேன். இது வரவேற்க வேண்டிய ஒரு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பிரதமரை தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர, இந்த மாதிரியான ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் தான் நமக்கு தேவையே தவிர, ஏன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒரு டைவர்சிட்டி தான் முக்கியமானது. நீங்க பன்மைத்தன்மை தான் இந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படை கலாச்சாரம். அந்த பன்மைத்தன்மையை காக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க நேற்று என்ன வேணா பேசி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்த பிற்பாடு நீங்க பன்மைத்தன்மையை காப்பாத்துகிறேன் அப்படின்னு நீங்க உறுதி அளிப்பது தான் நான் முக்கியம் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த காரியத்துக்கான ஒரு இடத்துக்குள்ள தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. முழுமையாக அதுக்குள்ள போயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் அந்த ஒரு ரியாலிட்டி செக் ஒன்று நடந்திருக்கு, அது புரிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு மேண்டேட் பாரதிய ஜனதா கிடைக்கும் போது அது இயற்கையாகவே அதனுடைய துணை அமைப்புகளுக்கு ஒரு உற்சாகத்தை வழங்கி அவர்கள் மீண்டும் அவருடைய அந்த கொள்கை பிரகடனத்தை ரொம்ப தீவிரப்படுத்தின போக்கில் இறங்கினாங்க. அந்த போக்கு தான் கடந்த 10 மாதங்களில் ஏற்பட்ட அனைத்து பேச்சுக்களும் தற்போது அது ரியலைஸ் ஆகி ஒரு யதார்த்த சூழலுக்கு தலைமை திரும்புது அப்படின்னு நீங்கள் ஏற்க ஏன் மறுக்கிறீங்க? பாராளுமன்றத்தில் எப்படியான ஒரு ஓர்மைத்தன்மை அல்லது ஒரு ஒன்றுபட்ட மக்கள் உணர்வை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் மற்ற அமைச்சர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கவர், அவர் ஏன் இப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கணும்? அது வந்து ஒரு முரண்பட்ட ஒன்றாக இருக்குது இல்லையா? அதான் நான் சொன்னேன், திரும்ப திரும்ப ஜார்க்கண்டுக்குள்ள தெபாங்கா இருக்காங்க, இன்னும் ஏராளமான பழங்குடி மக்கள் இருக்காங்க. அந்த 27% பழங்குடி மக்களிடத்தில் ஏராளமான வேற்றுமைகள் இருக்கு. மொத்தத்தில் பழங்குடி மக்கள், ஆனால் ஏராளமான வேற்றுமைகள் இருக்கு, ஏராளமான பண்பாட்டு வேறுபாடுகள் இருக்கு. அந்த ஏராளமான பண்பாட்டு வேறுபாடுகளை இவர் எப்படி உள்வாங்க முடியும்? ஒரு கல்வியின் மூலமாக அதை செய்ய முடியாது. அது வந்து ஒரு சமூக நடவடிக்கை. பண்பாடு என்பது வே ஆஃப் லைஃப் என்று ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட முடியாது. இது கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படின்னு சொன்னால், கலாச்சார தேசியவாதம் என்பது எப்படி சரியான விஷயமா இருக்க முடியும்? கலாச்சார தேசியவாதம்னா என்ன? எல்லோரும் ஒரே விதமான உணவை உண்ண வேண்டும், எல்லோரும் ஒரே விதமான இதை செய்யணும். நான் என்ன கேட்குறேன், மோடி அப்படி பேசுகிறாருன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் உண்மை அப்படின்னு சொன்னால் மாட்டுக்கறியை ஏன் தடை செய்யணும்? மாட்டுக்கறிக்கான உரிமை, உணவு உண்ணுவது என்பது உரிமை அல்ல என்று மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏன் போய் ஒரு வாதத்தை முன்வைக்க வேண்டும்? அரசு தரப்பில் முன்வைக்கக்கூடிய வாதம் ஏன் பிரதிபலிக்கணும்? உணவு என்பது, அதாவது மனு cannot dictate மெனு இல்லையா? அது வந்து இது மனு தர்மத்தினுடைய ஒரு விஷயத்தை வந்து நீங்க என்ன மெனுவை சாப்பிடணுங்கிறத எப்படி தீர்மானிப்பது? அப்படியான தன்மையில் இது இருக்குது அப்படிங்கறதான் பாயிண்ட். சோ இது செயல்பாடுகள் நீங்க சொல்லக்கூடிய இந்த ரியலைசேஷன் மத்திய தலைமை உணர்ந்து விட்டது, இனி வந்து இந்துத்துவ அமைப்புகளை கட்டுப்படுத்துவார்கள், இது போன்ற பேச்சுகளிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்துவார்கள், அப்படி இந்த ரெசிஸ்டன்ஸை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது அவர்கள் நடவடிக்கைகளை பிரதிபலிக்கவே இல்லை அப்படின்னு கண்ணன் மட்டும் இல்ல பல்வேறு எதிர்த்தரப்பினரும் சொல்றாங்க. நானும் அதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், பிரதமர் பேசக்கூடியதுல இருந்து மட்டும்தான் நான் சொல்றேன். பிரதமர் பேசக்கூடிய மொழி இப்படி மாறி இருக்கு. ஆனா நீங்க கீழே இருக்கக்கூடிய மற்ற அமைப்பினர் பேசக்கூடிய மொழியில அந்த மாற்றம் வரல, இன்னும் அந்த செயல்பாட்டுல அந்த மாற்றம் வரல. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, பிரதமராவது மாறி இருக்காரு, பிரதமர் இந்த சொல்ல மாத்திருக்காரு, அவருடைய மொழியில இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கவனிக்கத்தக்க அம்சம். இப்ப நீங்க அது வந்து இன்னும் கீழே பெர்குலேட் ஆகலைங்கிறது உண்மைதான். அந்த பெர்குலேட் ஆகி அது அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்களா, எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க, அது நடக்குமான்லாம் எனக்கு தெரியல. ஆனா இந்த மாற்றம் வந்து, அதாவது இது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்க வந்து ஒரு தலைமைக்கு தெரிய வந்திருக்கு, நாம கவனமா பேசணும்ன்ற ஒரு மொழி மாற்றம் செய்யணும்னு ஒரு கவனம் அவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு பத்திரிகையாளனாக பார்க்கும்போது அவருடைய மொழி எனக்கு தெரியக்கூடிய, அவர் இதனால் வரைக்கும் பேசிய மொழிக்கும் இன்றைக்கு அவர் பேசக்கூடிய மொழிக்குமான வித்தியாசம் தெரியுதுன்னு தான் நான் சொல்றேன். இல்லை, இதே காலகட்டங்களில் சுப்பிரமணிய சாமி விராட் இந்துஸ்தான் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்குறார்.
அதனுடைய பிரின்சிபல்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இதுக்கு வேறுபட்டு நிற்குது. சுப்பிரமணிய சாமி ஒன்றும் மத்திய தலைமையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நபர் அல்ல, மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். அப்போ இவரோட நடவடிக்கைகள் கூடவா மத்திய தலைமைக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருக்கும்? இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து நெருக்கமானவர் அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ நானும் சொல்லுவேன், பட் ஆனால் எனக்கு தெரியல உண்மையில எவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்காருலாம் எனக்கு தெரியல. சரி, அது அப்பாட். எனக்கு இந்த விராட் இந்தியா பற்றிலாம் வந்து பேசும்பொழுது நிச்சயமாக வந்து அவருடைய ஒரு இது வந்து எவ்வளோ தூரம் தலைமை அல்லது வந்து நீங்கள் பாஜகவுடைய ஒரு ஆசையோடும் அல்லது ஆதரவோடும் அவர் இதெல்லாம் செய்வார் அப்படின்லாமும் எனக்கு தெரியல. எல்லாமே வந்து இன்னைக்கு என்னங்க இது இப்படி புரிஞ்சுப்போம் சார். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து இந்துத்துவாவை வந்து அவங்க வந்து ஒரு மொழி ரீதியான ஒரு அதாவது திருப்பி எப்படி நான் ஃபீல் பண்றேன்னா, அவங்களுக்கு வந்து இது பழக்கப்பட்ட சொல். இப்போ நான் எப்படி தேசியம் அல்ல தேசநலன் அப்படின்ற ஒரு சொல்ல நான் எப்படி ஒரு பழக்கப்பட்ட ஒரு சொல்ல நான் வந்து யூஸ் பண்றேனோ, எனக்கு அதுக்கான ஒரு உயர்ந்த பொருள் ஒன்று இருக்கு. எனக்கு அந்த உயர்ந்த பொருள் வந்து நான் திருப்பி பயன்படுத்துறேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பழக்கப்பட்டு அவங்களுடைய பயிற்சி முகாம்கள்லேருந்து கற்றுக்கொள்ளப்பட்டு வந்த ஒரு மொழியில அவங்களுக்கு இந்துத்துவம் வந்து ஒரு புனித சொல்லா கூட அது இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாம இன்னைக்கு எப்படி இப்ப இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா, வெகுஜன மத்தியில வெளியே இருக்கக்கூடிய மத்தியில இன்னைக்கு அந்த சொல் வந்து ஒரு தவறான சொல்லாக ஒரு பயம் தரக்கூடிய ஒரு சொல்லாக மாறிவிட்டதனால் இன்றைக்கு ஒருங்கிணைந்த ஒரு மொழியை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கக்கூடிய ஒரு அரசு அந்த சொற்களை பயன்படுத்தாதீர்கள் என்று தங்கள் அமைப்பினரிடம் சொல்வதில் ஒரு தவறில்லை. இந்துத்துவாங்கிற சொல்லை பயன்படுத்த வேணாம்ங்கிறது வேற. ஆனால் இந்துத்துவாங்கிறதுக்கான ஒரு அடிப்படை பொருள் இருக்குல்ல. நீங்க சொல் பயன்பாட்டை வேற மாதிரி இந்துத்துவாங்கிறது வேற ஒரு வார்த்தையில சொன்னா கூட அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் அது மாறப்படாத சூழல் வரை அதை வந்து அந்த சொல் மாற்றத்தை மட்டும் சரின்னு எப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன், நான் சொல் மாற்றம் அப்படிங்கிற நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஃபோக்கஸ்ங்கிறது தான் விஷயம். இப்போ நீங்கள் கலாச்சார ரீதியாக ஒற்றுமைப்படுத்துது, அது ஒருமைப்படுத்துது, இதெல்லாம் வந்து ஒரு பகுதி. ஆனால் அதை விட முக்கியமான பகுதி இந்த பக்கம் மக்கள் ரீதியாக நமக்கு வந்து செய்யப்பட வேண்டிய முன்னேற்றங்கள், நம்முடைய வளர்ச்சி, இது முக்கியம். நம்ம என்னதுக்காக அவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி திருப்பி வருது. இந்த எதுக்காக ஓட்டு போட்டோம்? வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு வேணும், ஊழலை ஒழிக்கணும், நாட்டை முன்னேற்றணும். இந்த மூணுக்காக தான் நம்ம வந்து மத்தியமர்கள்லேருந்து சாதாரண இளைஞர்கள்லேருந்து அத்தனை பேரும் அவருக்கு ஓட்டு போட்டோம். இப்போ ஃபோக்கஸ் வந்து நம்ம தேவையில்லாமல் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக வேண்டாம். ஃபோக்கஸ் வந்து இதுதான். நம்முடைய ஃபோக்கஸ் வந்து இந்த காரியப்பட்ட ஓட்டை வந்து அந்த மேண்டேட்டை இன்னைக்கு புரிஞ்சுட்டு அதை மட்டும் திருப்பி செஞ்சா போதும் அப்படிங்கிறது தான். நீங்க வந்து இவங்க எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இது வந்து நம்ம இதுக்காகவும் சேர்த்து மேண்டேட் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. மக்கள் அதுக்காகலாம் மேண்டேட் கொடுக்கல. மக்கள் கொடுத்த மேண்டேட் வந்து வளர்ச்சிக்கான மேண்டேட் தான். அந்த மேண்டேட்டை சரியா புரிஞ்சுட்டு அவங்க வந்து அதை மட்டும் கவனம் செலுத்தி அரசு ஆண்டாவே நம்ம வந்து அதற்கான முழு பலனை நம்ம பெறுவோம் அப்படிங்கிறது தான் நோக்கம். இல்லை, இப்போ இது போன்ற விஷயங்களை முன்வைக்கும் போது RSS அமைப்புக்குள்ள இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்களுக்கான ஒரு ஜார்கன் மோர்ச்சான ஒரு அமைப்பு இருக்கு. இது போன்ற விஷயங்கள் நாங்கள் இருக்கிறோம். இந்துத்துவான்ற விஷயத்தை நாங்கள் சொன்னாலும் அனைவரும் உள்ளடக்கிய ஒரு நாடாகத்தான் இந்தியா திகழும்னு இந்துத்துவ தரப்புல, அதாவது RSS தரப்புல தொடர்ச்சியாக சொல்றாங்க. அந்த வாதம் அப்போ வெறுமனே சொல்ல போற வாதம் எடுத்துக்கிறல. அதெல்லாம் வந்து அதை தான் நான் சொல்ல வந்ததில் ஒன்று விட்டு போச்சு. நான் இடையில மறந்து போன விஷயம் அதுதான். அதாவது இந்துத்துவா இன் டர்ம்ஸ் ஆஃப் சாதி விஷயத்துலையும், அதாவது இந்துத்துவா நேஷன், இந்துத்துவா சாதி, இந்துத்துவா கல்ச்சர், இதுதான் வந்து அவங்களுடைய 3 விதமான முழக்கம். இதில் சாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இந்துத்துவா தான் வந்து சாதியை வலுவாக தீர்மானிக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் பெயரில் இருக்கக்கூடிய மக்கள் உண்ணுகிற உணவை கேள்வி எழுப்புகிற போது அவங்க வந்து சாதிய தகர்ப்பையெல்லாம் வந்து இது பண்ணலை. அப்படின்னா நீங்கள் தாலி கட்டணுமா வேணாமான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யார் கொடுத்தது? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் தாலி கட்டுறாங்க, இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தில் தாலி கட்டலை. அதாவது இதுதான் வந்து பல ஆயிரக்கணக்கான வேறுபாடுகள் இந்த சமூகத்தில் கொட்டி கிடக்குது. மொழியில் மட்டும் இல்லை, சாதியில் மட்டும் இல்லை, பண்பாட்டு நடவடிக்கைகளில், வே ஆஃப் லைஃப்பில் அது வந்து பல ஆயிரம் வேறுபாடுகள் இருக்குது. பல ஆயிரம் வேறுபாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அது வந்து மேலாதிக்கத்தின் வெளிப்பாடு தான். இந்த மேலாதிக்கத்தின் வெளிப்பாடு என்பது இன்றைக்கு பிஜேபி தரப்பில் வலுவாக முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் எனக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, மோடிக்கு வந்து சார்கிட்ட நான் வைக்கக்கூடிய கேள்வி, மோடிக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வாக்கு கிடைச்சது அப்படின்னா இல்லை, 31% கிடைச்சிருக்கு. மோடிக்கு 31%, காங்கிரஸுக்கு 19%, பிஜேபிக்கு 31%, ரெண்டு சேர்த்து 50% தான். மீதி 50% மக்கள் பல்வேறு விதமான மாநில கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? இது வந்து பல்வேறு விதமான கட்சிகளுக்கு அளித்திருக்கக்கூடிய வாக்குகளின் அடையாளத்தை, ஒரு 50% மக்களுடைய அடையாளத்தை புறந்தள்ளுகிற ஒரு சிந்தனை போக்கு வெளிப்படுது. அப்படின்னா இது வந்து மேலாதிக்கத்தினுடைய மிக உச்சமான வெளிப்பாடு. இந்த மிக உச்சமான வெளிப்பாட்டை நிச்சயமாக RSS பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இயங்குகிற பிஜேபி அரசு தான் செய்கிறது என்பதுதான் உண்மை. அதுலேருந்து தான் இது வந்து ஒரு பக்கம் நீ ஒரு வார்த்தையை சொல்லுனா என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, பெங்களூரில் சமீபத்தில் அவங்களுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடக்குது. அதில் இந்த விஷயங்கள் பேசப்படுது. அது பேசிய பிறகு
பிரதமர் மோடி பெங்களூர் பொதுக்கூட்டத்தில் விவசாய சம்பந்தம் அந்த நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை பற்றி பேசுகிறார். மற்றவர்கள் வெளியில் போய் அவங்க மாநிலத்தில் இந்த கலாச்சார வேறுபாடுகளை உடைக்கிற தன்மையில் தான் பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பக்கம் பொருளாதார சீர்திருத்தம், இன்னொரு பொருளாதார தாராளவாத கொள்கை, இன்னொரு பக்கத்தில் வேறுபாடுகளின் மீதான தாக்குதல். இதுதான் அவங்களுடைய கொள்கை. நம்ம போதிய நேரம் இல்லாதனால இதோடு நிறைவு சேரும். நிகழ்ச்சியில் கலந்து கருத்து நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு புது பத்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.